இந்த மாதிரியும் சாதனைகள் இருக்கா அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய 3 அச்சீவ்மெண்ட்ஸ் இன் கிரிக்கெட். நம்பர் 1, இது வரைக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே யார் அதிகமா ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது வேற யாரா இருக்க முடியும்? லசித் மலிங்கா தாங்க. லசித் மலிங்கா 2007ஆம் ஆண்டு ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா 4 பால்ல 4 விக்கெட்டுகளை அதிசயமா எடுத்தாரு. ஈஸியா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்ச சவுத் ஆப்பிரிக்கா கண்ணுல வரல விட்டாட்டி தன்னுடைய முதல் இன்டர்நேஷனல் ஹேட்ரிக் அவர் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் சரியா 12 வருஷம் கழிச்சு 2019ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த ஒரு T20 போட்டியில தன்னுடைய அபாரமான ஹேட்ரிக் திறமையின் மூலமா நியூசிலாந்தின் முதல் 4 பேட்ஸ்மேன்களுடைய காலை உடைச்சு அவுட் பண்ணி வெளியே அனுப்பியிருப்பாரு. அந்த மேட்ச்லயும் 4 பாலுக்கு 4 விக்கெட் எடுத்திருந்திருப்பாரு. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் 5 ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. இந்த சாதனையை இது வரைக்கும் யாருமே பண்ணதே கிடையாது. 3 ODIல எடுத்திருக்காரு, 2 T20 போட்டிகள் எடுத்திருக்காரு. நம்பர் 2, இந்தியாவின் கரண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா அது ரவீந்திர ஜடேஜா தாங்க. ரவீந்திர ஜடேஜா சிறப்பான IPL பிளேயரும் கூட. ஆனா IPL அவர் ரொம்ப நாளா பண்ண முடியாத சாதனை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறது தான். அவர் 2008லயே IPL ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா 2008ல இருந்து 2020 வரைக்கும் அவர் ஒரு ஆஃப் செஞ்சுரி கூட ஸ்கோர் பண்ணல. அது அவருடைய மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஆஃப் செஞ்சுரி அடிக்காமலேயே 1951 ரன்களை 173 போட்டிகளில் ரவீந்திர ஜடேஜா அடிச்சு குவிச்சிருந்தாரு. தன்னுடைய முதல் அரை சதத்தை அவர் 2020ஆம் ஆண்டு SRHக்கு எதிராக நடந்த போட்டியில தான் அடிச்சிருந்தாரு. அதாவது 173 போட்டிகளுக்கு அப்புறமா தான் தன்னுடைய முதல் அரை சதத்தை பதிவு செஞ்சிருந்தாரு கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா. ஆனா அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் 5 வருடங்கள்லயே அவர் 5 அரை சதங்களை விளாசிட்டாரு. நம்பர் 3, ஒரு பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனா 6 அடிக்கல, 4 அடிக்கல, பவுண்டரியே அடிக்காம செஞ்சுரி அடிச்ச வீரர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அது பாகிஸ்தான் வீரரான மொயின் உல் அத்திக் தாங்க. 1988ஆம் ஆண்டு பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஒரு ODI போட்டியில மொயின் உல் அத்திக் ஆடி இருந்தாரு. அந்த மேட்ச்ல அவர் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பாரு. 117 பால் பிடிச்சு 105 ரன்களை அடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு 6 கூட அவர் அடிக்கல, ஒரு 4 கூட அடிக்கல, பவுண்டரியே அடிக்காம செஞ்சுரி அடிச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி சாதனை ரொம்பவே ரேரா நடிக்கக்கூடிய சாதனை. சரி, இப்படி ஸ்லோவா அடிச்சிருக்காரு, அந்த மேட்ச் தோத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த பக்கம் இஜாஸ் அகமது அப்படிங்கிற பிளேயர் 87 பால்லயே 124 ரன்களை கோச்சிருந்தாரு. அதனால இவர் ஸ்லோவா ஆனதால 284 ரன் அந்த டீம் எட்டி இருந்தாங்க. அந்த மேட்சை ஈஸியா ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க.